பிரபல அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் இப்ப குடுத்திருக்கக்கூடிய பேட்டி தான் சோசியல் மீடியா முழுக்க பயங்கரமா வைரலா போயிட்டு இருக்கு. அதுல அவர் சொன்ன விஷயம் என்ன ஒண்ணா, தளபதி அழிஞ்சு போறதுக்கு இந்த ஒரே ஒரு ஆளு தான் வந்து காரணம். என்னன்னா, அது ஆதவ அர்ஜுனா. ஜெயலலிதாவுக்கு எப்படி சசிகலா இருந்தாங்களோ, அதே மாரி தளபதி விஜய்க்கு ஆதவ அர்ஜுனா எல்லா கூத்தும் கொடுமையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது விகடனுடைய முன்னாள் ஆசிரியர் கலை என்கின்ற கலைச்செல்வன். அவர் வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து பார்த்தோன்னா குடுத்துக்கிட்டு இருக்காங்க. போயஸ் கார்டன்ல இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா ஆஃபீஸ்ல வந்து உட்காந்துட்டு, அதிகாரிகள சந்திச்சு வந்து எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சட்டத்த எங்கெங்க வந்து திருப்பணும், யாருக்கு எப்படி சாதகமா வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதோட மட்டும் வந்து இல்லாம, இப்ப ஆதவ அர்ஜுனா கண்ட்ரோல்ல தான் வந்து இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய துறைமுகங்கள் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ பெரிய லெவல்ல வந்து எல்லாமே வந்து நடத்தக்கூடிய மாஃபியாவா இங்க வந்து மாறுறதுக்கும், ஃபியூச்சர்ல தளபதியினுடைய சாம்ராஜ்யம் அழியறதுக்கு காரணமா இருக்க போறதும் ஆதவ அர்ஜுனா தான். ஜெயலலிதாவாவது சசிகலா வந்து சொல்லக்கூடிய எல்லாத்தையும் வந்து கேட்டாலுமே, சசிகலா தப்பான ஆட்கள வந்து போட்டாலுமே உளவுத்துறை மூலியமா வந்து கண்டுபிடிச்சு, அவங்கள அடிக்கடி பணியிட மாற்றம் இதெல்லாம் வந்து மாத்திருவாங்க, வச்சுருவாங்க. பட் அந்த ஆற்றல் கூட வந்து இங்க தளபதி விஜய்க்கு வந்து இல்ல. ஏன்னா, அந்த மனுஷன் காதுக்கு எதுவுமே வந்து போக மாட்டேங்குது. இதுதான் நிதர்சனமான வந்து உண்மை அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம, இப்ப கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய செங்கோட்டையன், புஷி ஆனந்த் இவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா சில ஆதங்கங்கள் இருக்கு. அந்த ஆதங்கங்கள் என்ன, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் ஃபுல் டீட்டெயில்ஸா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழ இருக்கக்கூடிய வீடியோ லிங்க கிளிக் பண்ணி முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கங்க.